search ad and dynamic. ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட்னா நம்ம இப்போ ஒரு சர்வீஸ் ஓரியன்டா பண்றோம், நமக்கு கம்மியான லேண்டிங் பேஸ் தான் இருக்கு அப்படின்னா வந்து கீவேர்ட்ஸ் கொடுத்து அது எனக்கு இந்த கீவேர்ட்ஸ்ல மட்டும்தான் காமிக்கணும் அப்படி சொல்லி இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி பெட்டராகவே இருக்கும். டைனமிக்னா இஃப் யூ ஆர் ஹேவிங் எ ஹியூஜ் வெப்சைட், ஒரு இ-காமர்ஸ் எஸ்பெஷலி இ-காமர்ஸ் வெப்சைட் இருந்தா தென் யூ ஹேவ் டு கோ டு டைனமிக். இது நேத்து சர்ச் கேம்பெயின்ல எக்ஸ்ப்ளோரேட்டிவ் கார்ப்போட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்ஷாட். ஸோ இது வந்து நேற்று சர்ச் கேம்பெயின்ல எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ கன்வர்ஷன், ஒரு காஸ்ட் பர் கன்வர்ஷன் 251 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். ஜிஎம்பி ஆடு 2 கன்வர்ஷன் 51 ரூபா, ஒரு கன்வர்ஷன் செலவு பண்ணியிருக்கோம். இது மொபைல்ல எவ்வளோ, டேப்லெட்ல எவ்வளோ, கம்ப்யூட்டர்ல எவ்வளோன்றது அந்த ரேஷியோ காமிக்கும். இங்க ஏஜ் வைஸ் காமிக்கும். ஸோ நம்மளோட டார்கெட் பாருங்க. ஸோ நேற்று வந்து like 18-24 female impressions are higher. அப்புறம் ஒவ்வொரு கீவேர்டுக்கு வந்து எவ்வளவு போயிருக்கு, அதாவது மேக்ஸிமம் யாருக்கு பைத்தான் ஆன்லைன் கிளாஸுக்கு தான் நிறைய 9 கிளிக் வந்திருக்கு. ஒரு கீவேர்டுக்கு வந்து ஆவரேஜ் சிபிசி அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு வந்து 46 ரூபா ஒரு கிளிக்கு எடுத்திருக்கும். ஓகே, 1800 ஓவரால் கொடுத்துருக்கோம். இதுக்கு பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வித் சர்டிபிகேட் ஒரு கிளிக்கு 172 ரூபா போயிருக்கு. That means இதை நான் லொகேஷன் ஸ்பெசிபிக்கா நான் கொடுக்கல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வித் சர்டிபிகேட் இன் கோயம்புத்தூர்னு கொடுத்தா அந்த சிபிசி would have come lesser. ஆனா நான் வந்து ஆன்லைன் கிளாஸும் டார்கெட் பண்றேன். ஸோ எனக்கு வந்து நான் ஆல் ஓவர் இந்தியா நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆல் ஓவர் இந்தியா நான் கொடுக்கும்போது என்னோட காம்படிஷன் ஹையரா இருக்கும். புரியல, அது பெர்சன்டேஜ் ஷேர் நம்பருக்கு நான் காமிக்கிறேன். அதாவது எவ்வளவு தடவை நம்ம மேல வந்திருக்கு, எவ்வளவு தடவை வந்திருக்கோம். செம்ரஷ்ல காமிக்கிறது இல்ல. செம்ரஷ்ல டிராபிக் ஷேர் வந்து காம்படிஷனோட டிராபிக் ஷேர். அது நீங்க உங்க ஆட்ஸ்ல வந்து இதுலதான் நீங்க பாருங்க. ஆட்ஸ்ல வந்து டாப் பொசிஷன் எவ்வளவு வந்திருக்குன்றது நீங்க பாருங்க. சர்ச் ஆட். இப்ப இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன சர்ச்சுக்கு வந்து நம்ம நேற்று வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்க வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் மேல இருக்கிறது எல்லாமே வந்து ஓகேவா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், கம்பெனி இன் கோயம்புத்தூர். இப்போ எஸ்யூ சர்வீசஸ் நமக்கு இன்டெலெக்ட்ஸ் இல்ல அப்படின்னா what I can do is that I can go here and add a negative keyword. எனக்கு இப்ப இது மூலமாவும் எனக்கு இன்டெலெக்ட்ஸ்க்கு என்கொயரி வருது. ஸோ எய்தர் ஆர் வே எனக்கு வந்து தட் இஸ் ஃபைன். இப்போ நான் வந்து வேற ஏதாவது சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆல்மோஸ்ட் எனக்கு W3 ஸ்கூல்ஸ் வேண்டாம். இப்போ நீங்க நினைக்கிறீங்க W3 ஸ்கூல்ஸ் ஃபார் பைத்தான் நான் பாக்குறான், பார்த்துட்டு அவனுக்கு அதுல கண்டிப்பா புரியலன்னா சரி ஏதோ ஒண்ணு படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் அப்படின்னா வந்து யூ கேன் கிவ். பட் எனக்கு வந்து கோர்ஸ் அது ஃப்ரேஸ் மேட்ச் எல்லாம் சொல்லுவேன். இல்லைன்னு என்ன ஆகும்னா நீங்க ப்ராட் மேட்ச் கொடுத்தீங்கன்னா பைத்தன்னு போட்டாவே வந்து வராது. அதனால நெகட்டிவ் கீவேர்ட் ஆட் பண்ணும்போது ஃப்ரேஸ் மேட்ச்ல that will come. அது நீங்க ஃப்ரேஸ் மேட்ச் கொடுக்குறீங்க. அதாவது எங்க இருக்கு காலேஜ் that you need to ஏ கோர்ஸ் ஃபீஸ் சொல்றதுக்கு வந்து இப்ப இந்த ரெலவன்சியும் காமிக்குது. ஓகே, ஸோ நம்ம பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகாதுன்னு நம்ம சொல்றோம். பட் கூகுள்ல நான் சொன்னால 100% ஓகே இதுக்கு தான் நான் காமிக்கிறோம் அப்படின்றலாம் இல்லை. ஸ்லைட்டர் வேரியேஷன்ஸ் will happen. இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா add to negative keyword. இது நான் ஆன்லைன் கிளாஸுக்கு அது ட்ரிகர் ஆயிருக்கு. ஆன்லைன் கிளாஸ் கோர்ஸ் ஃபீஸுக்கு அது ட்ரிகர் ஆயிருக்கு. இங்க காமிக்கும். இங்க பண்ணீங்கன்னா மேல ட்ரிகர்ட் பை யுவர் கீவேர்ட். ஓகே, சோ நம்ம வந்து இப்ப எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த கீவேர்டுக்கு வரும். இல்லைன்னா ஸ்லைடு. இப்போ ஏ கோர்ஸ் ஃபீஸ் இன் கோயம்புத்தூர், ஏ கோர்ஸ் ஆன்லைன் ஃபீஸ் இன் கோயம்புத்தூர், அங்க ஏ காலேஜஸ் ஃபீஸ் இன் கோயம்புத்தூர்னு வருது. ஸோ வந்து அந்த ஒரு ஸ்லைட் ரெலவன்சி இருக்குன்றனால அது காமிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க போய் டெய்லி யூ ஹேவ் டு மானிட்டர் அண்ட் ஆட் டு த நெகட்டிவ் கீவேர்ட். ஆட் பண்ணா இட் ஒன்ட் ஷோ அகைன்.
daily basis you have to check. காமிக்கிறேன். I'll show it to you. So இப்போ நான் வந்து இது நம்ம ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் தான் ரன் பண்றோம், அதோட நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஓவர்வியூ. டைனமிக் ரன் பண்ணும் போதும் கீழே வந்து இந்த கீவேர்ட்ஸ் காமிக்கும். கீவேர்ட்ஸ் எல்லாம் சர்ச் டேர்ம் அது, சரியா? இந்த சர்ச் டேர்ம் காமிக்கும். எனி ஆட்ஸ் நீங்க டெய்லி போய் இந்த சர்ச் டேர்ம் எதுல நம்மள வந்து காமிச்சிருக்காங்க. ஓகே, then you have to go and add negative keyword. அதை நீங்க டெய்லி இதுல மானிட்டர் பண்ணணும், சிபிசி செக் பண்ணணும். சிபிசி சேஞ்ச் ஆகும். நீங்க வேர்ட்ஸ்னா இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு வேணாம்னா, இப்போ எனக்கு வந்து கோயம்புத்தூர் அப்படின்றது வேணாம்னா யூ கேன் ஆட் ஆஸ் a negative keyword. எனக்கு காலேஜ் ஏதா இருக்கா, மைக்ரோசாஃப்ட் இட்ஸ் ஓகே. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து நம்மளது ஏதாவது ரிலேட்டடான இது வருதுன்னா, இப்போ காலேஜ் ஏதா இருக்கா, W3 schools வேணா நீங்க இந்த மாதிரி அது கம்ப்ளீட்டா எனக்கு W3 schools in Python வேண்டாம்னா then you can give us W3 schools. ஸ்கூல்ஸ்ன்றது நம்ம வந்து பிராட் மேட்ச் கொடுத்துட்டோம் அது ஆல்ரெடி. இல்ல அது ஃபேஸ் மேட்ச் கொடுத்துறோம். பிராட் மேட்ச் கொடுத்த அவன் W3 schools for Pythonல சர்ச் பண்ணிருக்கான். பைத்தான போயிரல. நம்ம வெறும் இந்த வேர்ட்ல வந்து டிசேபிள் பண்ணுவோம்ல, நெகட்டிவ் கீவேர்ட் பண்ணுவோம்ல. அதான் நீங்க W3 schools பிராட் மேட்ச் கொடுத்தீங்கன்னா அது கூட எது வந்தாலும் போயிடும்ல. சோ எனக்கு W3 schools-ன்றது வர வேண்டாம் அப்படி நான் போட்டுக்கிறேன். இப்போ அதாவது W3 schools I am not completely rejecting, understand. எனக்கு W3 schools-ல வர்றவங்களும் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் தான். ஏன்னா அவ அதுல வந்து படிச்ச விஷயத்த ஈஸ் அகெயின் லைக் ஒரு ரீலேர்னிங்கோ இல்ல வந்து ஒரு கிளாரிபிகேஷனுக்கோ வர்றான். அவனுக்கு சப்போஸ் அது புரியலன்னா சரி நம்ம ஒரு தடவை என்கொயரி பண்ணி பார்ப்போமா, 10ல 1 தான் இருக்கும். ஆனா அது ஒன்னும் நம்மளோட ஆடியன்ஸ் தானே. why should we give that? இது ஆமா, அதாவது இப்ப நீங்க வந்து இதை ஆட் பண்ணீங்களா W3 have added. W3 வந்து ஆட் ஆஸ் நெகட்டிவ் கீவேர்ட் கொடுத்தோம்ல, அத நமக்கு சப்போஸ் நம்ம மாத்தி கொடுத்தோம்னு சொல்லி ரிட்ரீவ் பண்ண முடியுமா? நீங்க நெகட்டிவ் கீவேர்ட்ல போய் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது பண்ணிக்கலாம். நீங்க நெகட்டிவ் கீவேர்ட்ல இப்படிதான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. நெகட்டிவ் கீவேர்ட்ஸ்ல போய் நீங்க மேனுவலாவே ஆட் பண்ணிக்கலாம், மேனுவலா டெலீட்டும் பண்ணிக்கலாம். இப்போ கீவேர்ட்ஸ் கேம்பெயின் keywords இருக்கும். keywords இங்க negative keywords. negative keywordsல you can go and add. இவ்வளவு negative keywords add பண்ணிருக்கோம். See 2042 negative keywords. You can இது click பண்ணி you can remove or manually you can add also. அக்கௌண்ட் வைஸ் நீங்க ஆட் பண்ணாலும் ஓகே, தனித்தனி கேம்பெயினுக்கும் நீங்க ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு எனக்கு W3 schools-ல இருந்தே வர வேணாம்னா whichever campaign you run will not அந்த W3 schools வந்து வராது. அது நீங்க கேம்பெயினுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் நீங்க டெய்லி பேசிஸ்ல கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு 20 கீவேர்ட் வச்சிருக்கீங்க, ஒரு மாசமா ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த 20ஐயும் தூக்கிட்டு திருப்பி நீங்க 20 போட்டீங்கன்னா 20 போட்டது லேர்னிங் ஃபேஸ் அகைன். அதான் நீங்க 20 நீங்க கீப் ஆன் டிஸ்டர்பிங் தி பேட்டர்ன்னா அது என்ன பண்ணும் ஒரு ஸ்டேஜ்ல? நீங்க டெய்லி போய் வந்து ஒன்னு ரிமூவ் பண்ணி ஒன்னு ஆட் பண்ணி அது டோன்ட் டு தட். நீங்க நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் யூ கேன் ஆட் எனி நம்பர் ஆஃப் டைம், எனி டெய்லியா இல்ல வீக்லி எப்படி வேணா ஆட் பண்ணிக்கலாம். டெய்லி பேசிஸ்ல நீங்க நெகட்டிவ் கீவேர்ட் ஆட் பண்ணி ஆகும். நீங்க ஒரு வாரத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். எப்ப எவ்வளவு போய் ஆட் பண்ணுவீங்க? ஸோ டெய்லி பேசிஸ்ல நெகட்டிவ் கீவேர்டு ஆட், மற்ற கீவேர்டுக்கு அது ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். அந்த கீவேர்டு உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்குமா நீங்க செக் பண்ணணும். அவன் ரெக்கமெண்டேஷன் நிறைய கொடுப்பான், அவனுக்கு கிளிக் கிடைக்கணும் இருக்காது. அந்த கீவேர்ட் சூட்டபிளான்னு பார்த்துட்டு then you have to add it. நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் குரூப் பண்ணி ஆட் பண்ணுங்க. இது வந்து நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் you will keep on adding, ஒன்னு அக்கவுண்ட் வைஸ் இல்லனா வந்து கேம்பெயின் வைஸ் இல்லனா ஆட் குரூப் வைஸ். Okay, now again coming back to dynamic search ad campaign. Create campaign without a guidance. Search நம்ம பண்ணது அதே ப்ரொசீஜர் தான். பேஜ் வியூ and then continue கொடுக்கும்போது
இங்க வந்து யூ நீட் டு நாட் கிவ் யர் லேண்டிங் பேஜ், கிவ் யோர் வெப்சைட். சரியா? ஏன்னா வந்து இந்த கேம்பெயின்ல நாலு ஆட் குரூப் நீங்க ஆட் பண்ணுவீங்க. ஸோ யூ கேன் கிவ் ஒன் ஸ்பெசிபிக். அதாவது நீங்க ஒரு கேம்பெயினுக்கு ஒரு சர்வீஸ் தான் நீங்க ரன் பண்றீங்க. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நான் ஒரு கேம்பெயினை ரன் பண்றேன் அப்படின்னா தென் யூ கேன் கிவ் a லேண்டிங் பேஜ். ஒரு கேம்பெயினுக்கு கீழே நீங்க வந்து 4 ஆட் குரூப் ரன் பண்றீங்க, அந்த மாதிரி நீங்க வெப்சைட் போட்டு கொடுங்க. அதேதான் சேம். நேத்து பண்ண அதேதான். இங்கெல்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகாது. இது வந்து நான் ஜஸ்ட் வந்து உங்க ட்ரைனிங் பர்பஸ்க்காக வச்சிருக்கேன். எங்க கொடுக்கவே இல்லை, எங்க ஆட் பண்றது? அண்ட் கேம்பெயினே நான் சொன்ன மாதிரி மந்த், இயர் அண்ட் என்ன கேம்பெயின் அது, சர்ச்சா டிஸ்பிளேவா என்னதுன்றது கொடுத்துருங்க. அண்ட் ஃபார் வாட் சர்வீசஸ் அப்படின்றது கொடுத்துருங்க. ஒன்லி தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். பிளைனா நீங்க வந்து சர்ச் ஃபார் அப்படின்னா வந்து ஒரு மாசம் கழிச்சு பார்த்தாவது என்ன கேம்பெயின் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அண்ட் கிவ் கண்டினியூ. இங்க நேத்து பார்த்ததே தான், நோ சேஞ்ச் அட் ஆல். ஓகே, எங்க சேஞ்ச் ஆகுன்றதை மட்டும் நான் சொல்றேன். So here and all, it is same. Location, language, political ads. இது click பண்ணிக்கோங்க. I don't plan to use this account for you political ad னு கொடுத்துக்கோங்க. Rest everything is same. Then give next. Then here what you have to do is that expansion. சொல்றேன். And come to skip. சரியா? இங்க இருந்தா சேஞ்ச் ஆகும். skip கொடுத்துட்டு what you have to do is that இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, இத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இங்க தான் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ண, நேத்து இங்க தான் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணோம். சோ இங்க வந்து மேல ரிமூவ் இருக்கும், அத ரிமூவ்னு கொடுத்துருங்க. ஓகே, and directly go to budget. Keywords எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், directly go to budget and give your budget. And now give next. இப்ப மேல எரர் காமிக்கும், but still you go ahead and publish the campaign. Okay, the campaign publish level irka. Now what you have to do is that campaigns la campaign click பண்ணுங்க. click பண்ண அந்த search அப்படினு காமிக்குதா, இங்க வந்து இந்த இத click பண்ணுங்க. click பண்ணிட்டு now you have to add the ad group. set up an ad group. clear ah? search னு காமிக்கும், அத click பண்ணா ad group நமக்கு இல்ல. ad group ஓட மேல அந்த பிளஸ் வந்து click பண்ணிக்கங்க. it will come to here. இங்க வந்து ஸ்டாண்டர்ட் ன்னு இருக்கும், you have to give to dynamic. நேத்து பார்த்தது ஸ்டாண்டர்ட் கேம்பெயின். இங்க நம்மளோட வெப்சைட் நம்ம கொடுக்குறோம். வெப்சைட் ஓகே கொடுத்துட்டு ஆட் குரூப் நேம் யூ கேன் கிவ். இங்க வந்து create new page. Okay, categories are available for your website. At web pages. Second. இங்க வந்து ஒன்னு you can give all web pages நீங்க கொடுக்கலாம். ஓகே, all web pages நீங்க கொடுத்தீங்கன்னா எங்க என்டையர் வெப்சைட்டை அது வந்து crawl பண்ணி it will run ads. சரியா? அப்ப நான் வந்து இப்போ I am having some 28 courses அப்படின்னா 28 கோர்ஸுக்குமே அது
இந்த ஆடு courses மட்டும்தான் பண்ணணும். Like வேற ஏதாவது page இருந்தா. அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் எல்லாமே ரன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அதனால தான் வந்து இ-காமர்ஸ் சைட்டுக்கு தான் நம்ம அது மேஜரா ரன் பண்ணுவோம். சரி, அப்ப இதுக்கு நான் டைனமிக் ரன் பண்ண முடியாதான்னு கேட்டா யூ கேன் ஸ்டில் ரன். எங்கன்னா இந்த ஸ்பெசிபிக் வெப் பேஜஸ் இருக்கு இல்லையா, யூ கேன் கோ ஹியர் அண்ட் இங்க வந்து யூ கேன் ஆட் யுவர் லேண்டிங் பேஜ் URL. சரியா, இதுல நம்ம negative URL மாதிரி கொடுக்க முடியும். இங்க வந்து யூ கேன் கிவ் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு URL கண்டெய்ன்ஸ் வேணா கொடுக்கலாம். இங்க வந்து எக்ஸாக்ட் URL, அதாவது நீங்க இங்க ஆல் வெப் பேஜ் கொடுத்தீங்கன்னா என்டையர் வெப்சைட் அதை எடுத்துக்கும். இல்ல எனக்கு இந்த 4 லேண்டிங் பேஜ் மட்டும் தான் நான் ரன் பண்ண போறேன், கோயிங் டு ரன் ஒன்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஐம் கோயிங் டு ரன் ஒன்லி பைத்தன், AI அண்ட் பவர் BIனா அந்த 4 URL மட்டும் இங்க கொடுக்கும். அப்ப மத்த எதுவுமே அது ரன் பண்ணாது. ஸோ இந்த 4க்கு மட்டும் இட் வில் ரன் தி ஆட். ஒரே ஆடுக்கு 4 ஒரே இப்ப நம்ம அங்க 4 ஆட் குரூப் கிரியேட் பண்ணோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஆட் குரூப், பைத்தனுக்கு ஒரு ஆட் குரூப், பவர் பிஐக்கு ஒரு ஆட் குரூப். அது தனித்தனியா நம்ம கீவேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம், ஹெட்லைன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ 1 campaign 4 ஆட் குரூப்ஸ் 4 keywords set 4 ads அப்படி அங்க ரன் பண்ணுவோம். இங்க நான் வந்து ஒரே campaign ஒரே ஆட் குரூப் 4 URL மட்டும் கொடுக்குறேன். and I'm leaving it to the entire control of Google. கீவேர்ட்ஸ் எல்லாம் அவனே பார்த்துப்பான், நீங்க எல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. நெகட்டிவ் கீவேர்ட் கொடுக்கலாம், பட் என்னன்னா உங்களுக்கு அங்க கிடைக்கிற குவாலிட்டி இங்க கிடைக்காது. So that is why I'm saying only for e-commerce try doing this. இல்ல நான் சர்வீஸ்க்கு ரன் பண்ணணும்னா அதை மெயினா ரன் பண்ணுங்க. அது ஒரு 3 கோர்ஸ்க்கு அது ரன் பண்ணுங்க. அண்ட் ஒரே ஒரு கோர்ஸுக்கு ஒரு 300 ரூபாய் ஒரு நாளைக்கு போட்டு இதை ரன் பண்ணி பாருங்க. என்னன்னா உங்களுக்கு புது கீவேர்டு இதுல இருந்து யூ கேன் கெட் இட். என்ன மாதிரி தேடுறாங்க அங்க நான் வந்து நம்ம அசியூம் பண்ணி தான் பண்றோம். யூ கேன் கெட் நியூ கீவேர்ட்ஸ், ரெலவன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுல குவாலிட்டி இல்லாட்டினா கலெக்ட் ஆல் தோஸ் கீவேர்ட், ஆட் an ad group there and run it. ஸ்லக் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் சிமிலரா கிரியேட் பண்ணனும். அதுல அந்த இது பண்ணி நீங்க லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணும்போது கீப் ஒன் திங் இன் மைண்ட். நம்ம ஆன் பேஜ் பண்ணும்போது மெட்டா டேக்னு சொல்லி நம்ம ஒன்று பண்ணோம் இல்லையா, என்னென்ன இருந்துச்சு, மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், ஸ்லக் எல்லாம் இருக்குது. இங்க லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணும்போது no one will follow that but follow it. இங்க வந்து அது பெரிய இம்பாக்ட் கொடுக்குமானா நீங்க யாருமே பண்ணாத போது நீங்க பண்ணும்போது குவாலிட்டி ஸ்கோர் வில் ஒரு 0.5% ஆகுது ஆட் ஆகும். ஓகே, பையன் வந்து கரெக்டா பண்ணியிருக்காங்க. அண்ட் யூ ஆர் கிவிங் கூகுள் ஆட்ஸ் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் எ பேஜ். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ரிலேட்டடா அந்த பேஜ் ரன் பண்றேன் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுக்குறீங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறீங்க, H1 H2 எல்லாமே நீங்க கொடுக்குறீங்க. ஸோ நான் என்ன சொல்லணும்னா ஆன் பேஜ்ல ஃபாலோ பண்றது அப்படியே இங்க நீங்க பண்ணணும்னு கிடையாது, பண்ணாத தப்பு இல்லைன்னு சொல்றேன். ஸோ லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணும்போது கீவேர்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆட் பண்ணாதீங்க. இப்ப நம்ம வந்து பைத்தான் கோர்ஸ் சர்டிபிகேட்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு கீவேர்ட் இருக்கு, அதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்டே வச்சிருக்கேன். சர்டிபிகேட்னு போட்டுட்டு மேல அதை ஆட் பண்ணியிருக்கேன். சர்டிபிகேட்டோட ஆல்ட் டெக்ஸ்ட்ல இது கொடுங்க இந்த கீவேர்டு. ஸோ அந்த ஆல்ட் டெக்ஸ்ட்ல கொடுக்கறது கூகுள் ஆட்ஸ்க்கு பெரிய இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டா பெரிய இம்பாக்ட் இல்லை. ஆனா எதுக்கு அது விடணும்? when you have that, do it. When no one else is doing it and you're practicing good, quality வந்து இன்னும் கொஞ்சம் they will consider. ஒரு நாளைக்கு 5 கிளிக் எக்ஸ்ட்ரா கிடைச்சா நல்லதுதான். ஓகே, and then give save and continue. இப்போ அந்த இங்க வந்து ஒரு 2 டிஸ்கிரிப்ஷன் மட்டும் உங்களுக்கு கேட்கும். ஓகே, so description மட்டும் you need to give it. நாலு கோர்ஸ் பண்றோம்னா 4 போட்டது நல்லதா? இப்ப டிஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுக்கறது வந்து அதுக்குள்ளே நீங்க கீவேர்டு இல்ல, பெஸ்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ப்ரொவைட்ஸ் ஜாவா ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நீங்க கொடுக்குறீங்க. அது வந்து உள்ள இருந்து எடுத்து அதுவே மாத்தி எல்லாம் பண்ணிக்கும். 2 தான் கொடுக்க முடியும், 2 தான் ஆப்ஷன் இருக்கு. After this, it will be published. எக்ஸாம்பிள் காமிக்கணும் இல்லையா? சைலா ஏன்னா அது வந்து அவங்க என்ன தேடுறாங்க நம்மளுக்கு ஃபுல்லா ரீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் காமிக்கும்.
லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டுருக்கேன். அதான் நம்ம லேண்டிங் பேஜ் முன்னாடி கொடுத்துட்டோம். சார் அதான் ஜென்ரேட் பண்ணுன்ற மாதிரி போட்டுருக்காங்க. அப்படியே லேண்ட் அதாவது ஹெட்லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் காமிக்கிறது எல்லாமே அது பண்ணுவோம். லேண்டிங் பேஜ் நம்ம தான் பண்ணுவோம். லேண்டிங் பேஜ் ஆட்டோமேட்டிக் அது வந்து பேஜ் கிரியேட் பண்ணாது. லைக் அதுவும் வந்து இட் வில் சேஞ்ச் சம்திங் மோர் இதுன்றது காமிக்கும். ஸோ அது டைனாமிக்கா அதுவே சேஞ்ச் பண்ணும். இட் கேன், அதாவது நம்ம அதுக்கான எல்லா ரைட்ஸும் கொடுக்குறோம். டூ வாட் எவர் எனக்கு வந்து வந்தா போதும். இதான் நான் சொல்றேன், உங்க சர்வீஸ்க்கு அது. இப்ப நான் வந்து எனக்கு இல்ல, அது எனக்கு வேண்டாம், நான் கொடுக்குற கீவேர்ட்ஸ் மட்டும் எனக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரன் பண்றேன். இப்போ எனக்கு பைத்தான் ஆன்லைன் கோர்ஸ் காமிக்குது, இது நான் கொடுத்த கீவேர்டு. இந்த மாதிரி ஒரு 20 கீவேர்டுக்கு அதுக்கு வேற காமிக்கும். நிறைய கிளிக்ஸ் வரும். குவாலிட்டி வந்து இதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் நம்ம யூஸ் பண்றது. இட் வாஸ் இ-காமர்ஸ் தென் வி கேன் யூஸ். இப்போ எனக்கு ஒரு 100 பேஜ் இல்ல அட்லீஸ்ட் ஒரு 20 பேஜ் இருக்குன்னா ஐ கேன் கோ அண்ட் கிரியேட் 20 ஆட் குரூப் அண்ட் சிட் அண்ட் டூ தட். அந்த டைம்ல வந்து நீங்க நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதுகிட்ட கொடுக்கலாம். நான் மொத்தமா ரன் பண்ற 4 நாளுக்கு நான் உட்காந்து நான் ஒர்க் பண்ணி நான் ரன் பண்ணுவேன். அதான் இந்த மாதிரி நீங்க ஆட் கீவேர்ட்ஸ் தான் கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட், இது அதை விட இது கொஞ்சம் இருக்கும். லேர்னிங் பேஜ் இருக்கும், ரெஸ்பான்சிவ். அங்க நீங்க எல்லாமே கொடுத்துட்டீங்க, இங்க இதுதான் எல்லாமே கிரியேட் பண்ணும். ஸோ கம்பேரிட்டிவ்லி இட் டேக் சம் மோர் டைம். கேட்காது, நம்ம பார்த்து நம்ம தான் பண்ணணும். Fine. Okay. Now coming to the next ad. Again, create a campaign without a guidance, and we are going to display. Okay, display another image and videos. அதுல இருக்கும், அதாவது ரிச் மீடியா, இன்டராக்டிவ் அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி, ஆர் இன்டராக்டிவ் ஆட்ஸ்ன்றது இதுல வரும். மேனுவலா பண்றது இல்லைன்னா அதுவே வந்து everything is AI. I'm not taking that much of AI into it. நீங்க இது கொடுக்க வேணாம் நான் சொல்ல. இப்போ லீட்ஸ்ன்னு கொடுத்தாலும் இப்படிதான் வரும் கீழே. இப்போ நீங்க ஐடி கார்ப் போனீங்கன்னா, இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் கேம்பெயின் கொடுத்தா இங்க வந்து கிரியேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. முன்னாடி நீங்க நிறைய ஆட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு லெகசி மாடல் ஒண்ணு கொடுப்பாங்க. அது இப்பெல்லாம் உங்களுக்கு நீங்க அதை பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் ஷோயிங். அது நீங்க கண்டினியூஸா ஒரு 2 வருஷம் ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களை வந்து நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்னு அதுவே கணிச்சு உங்களோட லெகசி மாடலுக்கு கன்வெர்ட் பண்ணும். அது எடுத்துட்டாங்களா? they have taken, I think. முன்னாடி எப்படி இருக்குன்னா, இங்க இது கொடுத்தீங்கன்னா கீழே இந்த பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் ஜிமெயில், யூடியூப், அப்புறம் சர்ச்னு சொல்லிட்டு எல்லாமே ஐக்கன்ஸ் ஆகும். நான் அப்படி சொல்ல, இங்க வந்து ஐக்கன்ஸா இருக்கும். யூ கேன் சூஸ், எனக்கு ஜிமெயில் அண்ட் இது மட்டும் போதும் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். ஆனா பயங்கர கன்ஃபியூசிங்கா தான் இருந்தது. மேபி அதனால எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தே ஹேவ் ரிமூவ்ட் இட். ஏன்னா இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு மட்டும் அது வந்துட்டு இருந்தது, எக்ஸ்ப்ளோரேட்டிவ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் வந்துட்டு இருந்தது. ஐ திங்க் தே ஹேவ் ரிமூவ்ட் இட். இல்ல, அது வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்குள்ள நான் அட்மின் ஆக்சஸ் கொடுத்து வச்சிருக்கேன். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்ற ஒரு அக்கௌண்ட். இது வந்து என்னோட அக்கௌண்ட். பேர் இதுல ஆமா. டெஃபினெட்லி வந்து இப்ப நீங்க அது நீங்க கொடுத்தாலும் whatever we are following, நம்ம இந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போறோம். there is no change. பட் நான் இங்க வந்து என்ன சொல்றேன்னா, you don't take the complete control, I will take it. சரி, அதனால தான் நான் வந்து கிரியேட் a campaign without a guidance. இல்லன்னா அந்த ஏஐ இருந்து எல்லாமே அதுவே ஜெனரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். I don't want that. I won't do that. ஏன்னா நான் வந்து இப்போ ஆனா ஏஜென்சிஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஓகே லீட்ஸா அப்படின்னு லீட்ஸ் எடுத்து போட்டு
பண்ணுவாங்க. அது பண்றது தப்புன்னு நான் சொல்ல, ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. தேர் இஸ் நோ சேஞ்ச். ஒண்ணும் கிடையாது, சேம் தான். அங்க அப்ஜெக்டிவ் நீங்க வந்து லீட்ஸ்ன்னு கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். இங்க நான் வந்து மேனுவலா எடுத்து நான் வந்து இந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நான் கொடுக்க போறேன், அவ்வளவுதான். அங்க வந்து அதுவே லீடுனா ஓகே இதுதான் என்னோட அப்ஜெக்டிவ்னு ஜஸ்ட் வி ஆர் சேயிங் இட். அதனால வந்து எனக்கு இதை விட லீட் அதுல ஜாஸ்தியா வரும் அப்படின்லாம் கிடையாது. சேம் வே ஆட் யுவர் கோல் பேஜ் வியூ, அதாவது கிளிக் பண்ணா உங்க வெப்சைட்டுக்கு வரணும், திருப்பியும் நமக்கு வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த டேட்டா நமக்கு வந்து கிடைக்கும். டிஸ்பிளே ஆட்ல ஃபார் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அந்த அளவுக்கு உங்களுக்கு லீட்ஸ் இட் won't be that quality. again டிஸ்பிளே ஆட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இ-காமர்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ்டுக்கு தான் வந்து டிஸ்பிளே ஆட்ஸ் would be good. இல்ல எனக்கு வந்து அவேர்னஸ் தான் வேணும் அப்படின்னா go ahead with டிஸ்பிளே ஆட். ஆனா அந்த மாதிரி ரன் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஸ்பிளே ஆட்னு தனியா ரன் பண்ணாம இந்த பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் ரன் பண்ணுவோம். நீங்க காசு இருந்தா எவ்வளவு ஆப்ஷன் வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். So get display campaign and we are given page views, continue, same website க்கு தான். ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும், ஒரு எக்ஸப்ட் 1 or 2. லொகேஷன் ஆப்ஷன்ஸ் சேம், இதை நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, கிளியர். லாங்குவேஜஸ் சேம். நோ, இது நோ வந்து த்ரூ அவுட் த கேம்பெயின் நோ தான் நீங்க கொடுக்கணும். மோர் செட்டிங்ஸ்ல வந்து ஆட் ரொட்டேஷன் அது டிஃபால்ட்டா விட்டுருங்க, ப்ரிஃபர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட். ஆட் ஸ்கெடியூல் நேற்று நான் சொன்னேன் இல்லையா, எந்த நேரத்துல எந்த நேரம் வேணும் நீங்க ரன் பண்ணலாம். டிவைசஸ் யூ கேன் சூஸ் எந்த டிவைஸ்ல வந்து ரன் பண்ணணும், அதாவது கம்ப்யூட்டரா இல்ல வந்து மொபைலா அப்படின்றது வந்து யூ கேன் சூஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூ கேன் சூஸ், டிவைஸ் மாடல் யூ கேன் சூஸ், நெட்வொர்க் யூ கேன் சூஸ். அதாவது நீங்க இப்போ ஆக்டோட ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து நீங்க ஜியோ வந்து வேண்டாம்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி கொடுக்கலாம். ஜியோ சிம்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஏர்டெல் கார் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஐ வில் டார்கெட் ஒன்லி டு சாரி ஜியோ கார். நான் ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஜியோட ஆட் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜியோ யூசர்ஸ்க்கு தான் டார்கெட் பண்ணுவாங்க, அப்செல்லிங்க்கு மட்டும் தான் என்ன டார்கெட் பண்ணுவோம். இப்ப நான் வந்து ஒரு 399 பிளான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன 599 மாத்தணும்னா அது பண்ணலாம். நான் 199 பிளான் ரன் பண்றேன்னா 399 இருக்கிறவன நான் ஏன் டார்கெட் பண்ணுவேன். இப்ப டேப்லெட்ஸ் வந்து நீங்க மேக்ஸிமம் யூ கேன் டேக் இட் ஆஃப். ஏன்னா யாருமே டேப்லெட்ஸ், இப்ப டேப்லெட்ஸ் எல்லாம் குழந்தைங்க கேம் விளையாடுறதா யூஸ் பண்றாங்க, இல்ல டிசைனர்ஸ் அவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஐபேட் வந்து யூஸ் பண்ணி ஜஸ்ட் அவங்க டிசைன்ஸ் காமிக்கிறதுக்கு, ஆர்கிடெக்சர் காமிக்கிறத யூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி டேப்லெட்ஸ்ல இருந்து நமக்கு வராது. பட் இப்ப நீங்க உங்க இதுக்கு ஆட் ரன் பண்றீங்கன்னா 1 or 2 months யூ ட்ரை ரன்னிங் இட் அண்ட் தென் சி டேப்லெட்ல இருந்து வருதா அப்படின்ட்டு, வரலன்னா அது எடுத்து விட்டுருங்க. டிஸ்பிளே ஆட்ஸ் மட்டும் தான் வரும். நோ டிஸ்பிளே ஆட்ஸ் வீடியோ ஆட்ஸ் வரலாம். டிஸ்பிளே ஆட்ஸ்ல தான் அந்த கிளிக்ஸ் நிறைய வரும் இல்லையா, அது வந்து இட் இஸ் ஷோயிங் ஆன் plenty of வெப்சைட். அதனால வந்து சொல்லுது இந்த டிவைஸ் வேணா சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு. மற்றது உங்களுக்கு சர்ச் ஆட் வந்து கூகுள் பிளாட்ஃபார்ம்ல மட்டும் தான் வருது. அதுல நம்ம என்ன நினைப்போம், போன்ல இருந்தா நமக்கு நிறைய வருது இல்ல, நமக்கு டெஸ்க்டாப்ல தான் நிறைய வருது. 60% of the clicks are coming from desktop. டெஸ்க்டாப்ல சர்ச் பண்றவங்களுக்கு இன்னும் ஆக்சுவலி அதோட இன்டென்ஷன் will be slightly higher. நான் ஆக்சுவலி ஏதோ ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஐ ஒன்ட், இல்ல ஒரு ஹோட்டல் புக் பண்ணா ஐ வில் யூஸ் ஒன்லி டெஸ்க்டாப். ஏன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு வைடர் வியூவா இருக்குன்றதுனால. Campaign your options. I told I will let you know in a separate topic. It is the same ad. இப்ப நம்ம வந்து ஒரு படத்தை வந்து இதுல பாக்குறதுக்கு இதுல பாக்குற டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த ஒரு டிஃபரன்ஸ். பேஜ் ஃபீட் இப்போ இங்க வந்து நீங்க இப்ப நம்ம பண்ணோம் இல்லையா டைனமிக் ஆட்ல, அதுதான் ஃபீட் ஆக்சுவலி. So you can add URLs to that. Certain URLs ஆட் பண்ணும்போது அந்த ஃபீட் அந்த URLs எடுத்து அதுவே கொஞ்சம் ஒரு ஃபைன் டியூனிங் பண்றதுக்கு அது கேக்குது ஃபீட் இருக்குதான்ட்டு.
ஆனா நம்ம வந்து சர்வீஸ்க்கு ரன் பண்ணும்போது டோன்ட் ஆட். அதான் நேத்துல வந்து ஃபீடு கேட்டது, அது நமக்கு டிசேபிள்டா தான் இருக்குது. டிசேபிள்டு. ஸோ நீங்க சர்வீஸ்க்கு ரன் பண்றீங்கன்னா இந்த ஃபீடு, இந்த டேட்டா ஃபீட் எல்லாம் உங்களுக்கு தேவை இருக்காது. இது எப்போ உங்களுக்கு ஆகும்னா, இந்த டேட்டா ஃபீட் இருக்கு இல்லையா, இந்த டேட்டா ஃபீடு வந்து டைனமிக் ஆட்ஸ் இருக்கும். யூஸ் டைனமிக் ஆட்ஸ் ஃபார் பர்சனலைஸ்ட் அப்படின்னா நீங்க உங்க மர்ச்சன்ட் சென்டர்ல போய் எதை ஆட் பண்ணி வச்சிருக்கோம். மர்ச்சன்ட் சென்டர் வந்து உங்களுக்கு நான் ஷாப்பிங் இதை ரன் பண்ணும்போது ஆயிருக்குதா டெலிட்டு இப்பவே சொன்னவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ மர்ச்சன்ட் சென்டர்ன்றது ஒன்றும் இல்லை, உங்க கேட்லாக் ஆட் பண்ணி வைக்கிறது. அது இருந்ததுன்னா இங்க நீங்க அதை எடுத்துக்கலாம். யூ கேன் கனெக்ட் யுவர் மர்ச்சன்ட் சென்டர் டு திஸ் ஒன் அண்ட் டேட்டா ஃபீட் கொடுக்குறீங்கன்னா யூ ஆர் கிவிங் மோர் இன்ஃபர்மேஷன் டு கூகுள் டு ரன் யுவர் ஆட்ஸ். இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லேண்டிங் பேஜ் மட்டும் இல்லாம அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க அது கூட கொடுக்குறீங்க. அதான் இந்த டைனமிக் ஃபீட். ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் தெரியும் உங்களுக்கு. டோன்ட் இன்க்ளூட் வியூ த்ரூ கன்வர்ஷன்ஸ் இன் யுவர் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னா வியூ த்ரூ கன்வர்ஷன்ஸ்னா என்ன? You are seeing an ad, you are not clicking it. அப்புறம் தனியா போய் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க or going and submitting the form. அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், அப்பவே கிளிக் பண்ணி அப்பவே பர்ச்சேஸ் பண்றது மட்டும் வேணும். இந்த மாதிரி பண்றது எனக்கு கன்வர்ஷன்ஸ் டேட்டால காமிக்க வேண்டாம் அப்படின்னா நீங்க இது வந்து கன்வர்ஷன்ஸ் அதே. பட் வந்து நான் சொல்றேன் என் ஆடை பார்த்துட்டு அப்ப கிளிக் பண்றதா எனக்கு வேணும். இல்ல இப்ப ஆட் பார்த்துட்டான், இப்போ ஆடை பார்த்துட்டான், அதுக்கப்புறம் வந்து அக்ஷய் சொல்றான் வந்து நான் அங்கதான் படிக்கிறேன் வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆண்டோ தனியா வந்து வெப்சைட் பார்த்து வர்றான். அப்போ இது ஒரு கன்வர்ஷனா எனக்கு காமிக்கும். ஐ டோன்ட் வாண்ட் தட் டைப் ஆஃப் கன்வர்ஷன் அப்படின்னா யூ கேன் டூ தட். இல்ல எனக்கு அது கன்வர்ஷனா காமிக்கணும்னாலும் யூ ஹேவ் ஆப்ஷன். யூ ஆர் கிவிங் ஆப்ஷன்ஸ், யூ கேன் டூ தட். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப உள்ள போய் எல்லாத்தையும் நோண்ட தேவையில்லை. ஐ எம் ஜஸ்ட் சேயிங் வாட் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். இன்னொன்னு கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் வந்து மெட்டா ஆட்ஸ் கூட அவ்வளவு பண்றது இல்ல. கூகுள் ஆட்ஸ் இன்னைக்கு பாக்குற மாதிரி இருக்காது, அடுத்த வாரம் பார்க்க போகுது. ஆப்ஷன்ஸ் மேடா இருக்கு, ஒன்னு ரிமூவ் ஆயிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பாலிசி வயலேஷன் இல்ல. இப்போ இந்த கன்வர்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த கன்வர்ஷன்ஸ்ன்றது போன பேட்ச் டைம்ல இல்ல. ஸோ நான் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது என்னோட இது புதுசா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். எல்லாமே நான் சொன்ன லெகசி மாடல்ன்றது போன பேட்சுக்கு இருந்தது, போன வாரம் இருந்தது. ஸோ தே ஹவ் டேக்கன் இட். இல்ல இது வந்து யூசருக்கு வந்து பெருசா சப்போர்ட் ஆக மாட்டேங்குது, தே ஆர் ரிமூவிங் இட். அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வராது. இது சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் தானே. இப்போ ஒரு கார்ல வந்து ஒரு இல்ல உங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது புதுசா ஒரு ஆப்ஷன் வருது, தட்ஸ் இட். அது நீங்க பார்த்துட்டு இது என்ன ஓகே அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அவ்வளோ. ஸோ when you're running Google Ads டெய்லி வந்து பாருங்க எல்லாம் நம்ம ஏதோ மாறி இருக்கா, எல்லாம் அப்படியே தான் இருக்கா அப்படின்றது ஒரு தடவை செக் பண்ணுங்க. இல்லை when you're running campaign, know what it is. வேணும்னா இது அன்னைக்கு டிசேபிள் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம மேனுவல்ல இல்ல டார்கெட் சிபிஎம் செட் பண்ணி இருந்தா அது எனேபிள்டா இருக்கும். அதுல நீங்க ரொம்ப போய் நோண்ட தேவையில்லை, விட்டுருங்க. அதாவது மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் தேவைப்படும், அப்புறம் இந்த ஆட் ஸ்கெடியூல் தேவை. மற்ற இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. இங்க கண்டென்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ்னா எனக்கு இந்தந்த வெப்சைட்ஸ்ல இந்த மாதிரி டைப் ஆஃப் வெப்சைட்ஸ்ல என்னோடது காமிக்க வேண்டாம். ட்ராஜடி அண்ட் கான்ஃபிளிக்ட், சென்சிட்டிவ் சோஷியல் இஷ்யூஸ், ரஃப் லாங்குவேஜ், சென்சேஷனல் அண்ட் ஷாக்கிங், அந்த மாதிரி டைப் ஆஃப் கண்டென்ட் காமிக்கிற வெப்சைட்ல என்னோடது காமிக்க கூடாது. இப்ப நீங்க வந்து ட்ராஜடி அண்ட் கான்ஃபிளிக்ட்னா நீங்க வந்து இல்ல சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னா வந்து உங்க நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க வந்து எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்ல அதான் எவன் வந்து எவனா சொல்லுங்க எத்தனை நியூஸ் பேப்பர் வந்து குட் நியூஸ் போடுறாங்க. குட் நியூஸ் போட்டா யாருக்கும் தேவையும் இல்லை. நீங்க தினத்தந்தின்னு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து நீங்க காலையில போய் இல்ல அது தினகரன் அது நீங்க இது டீ கடையில் இருக்கும், யார் கூட ஓடி போன நியூஸ் கொள்ளாது.
தேர்ட் பேஜ்ல இத்தனை பேர் கொலை பண்ணாங்க. அதான் நான் பார்க்கும்போது நாட்டுல வேற எதுவுமே நடக்கலையா அப்படின்ற மாதிரி. டீ கடையில உட்காந்து உங்களுக்கு அதுதான் தேவை. தினத்தந்தியிலும் அது மாதிரிதான் இருக்கும், தினகரன்ல அதே மாதிரிதான் இருக்கும். இப்ப நீங்க ஹிந்து நியூஸ் பேப்பர் கொண்டு போய் நீங்க டீ கடையில வச்சவனா படிப்பானா? சோ இங்க யூ கேன் சூஸ் விச் எவர். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி யூ கேன் எக்ஸ்க்ளூட் இட். அது இப்போ வந்து ஐம் சேயிங் தட் நீங்க தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்ல கொடுக்குறீங்கன்னா இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். வேண்டாம்னு மார்க் பண்ணிக்கீங்க. நியூஸ் பேப்பர்ஸ்ல தான் மேக்சிமம் வரும். அதாவது அவன் அதை பார்க்கணும்னு போறதில்ல. சரியா? ஓகே, இன்னைக்கு என்ன ட்ராஜடி நடந்திருக்குன்னு பார்க்க போல, இன்னைக்கு என்ன நியூஸ்ன்னு பார்க்க தான் போறோம். ஆனா அந்த கண்டென்ட்ல ட்ராஜடி இருக்கு. That's it. அதாவது இது டிஃபால்ட்டா வந்து இப்போ சென்சிட்டிவ் சோஷியல் இஷ்யூஸ் சொல்றது போது அது பிளாக் பண்ண ஒரு சில வெப்சைட். இப்ப ஹிந்து எல்லாம் பிளாக் பண்ணாது. ஒரு சில வெப்சைட்டுக்கு அது அவங்களே எடுத்து வச்சிருப்பாங்க, அதுக்கு காமிக்காது. ஸோ யூ கேன் சூஸ் இஃப் யூ வாண்ட். இல்ல அவேர்னஸுக்கு தான் நான் காமிக்க போறேன் அப்படின்னு வந்து இப்ப நான் வந்து ஒரு ஷர்ட் இதுதான் நான் காமிக்க போறேன். தட் டசன்ட் மீன் இந்த பர்டிகுலர் ட்ராஜடி அண்ட் கான்ஃபிளிக்ட்டுக்கு வர்றவன் இதை வாங்க மாட்டான்னு கிடையாது. ஆனா அந்த மாதிரி வெப்சைட்டுக்கு வர படிக்கிறது கஷ்டம். ஸோ ஐம் நாட் கோயிங் டு ஷோ தட். நான் வந்து அவனுக்கு ஒரு ப்ரோட்டீன் பவுடர் காமிக்க போறேன்னா ட்ராஜடி கான்ஃபிளிக்ட் வராம அது பர்ச்சேஸ் பண்ண மாட்டான்னு சொல்ல முடியாதுல்ல. அதெல்லாம் நீங்க யோசிச்சு உங்க சர்வீஸ் என்ன, ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துட்டு நீங்க தெரியலையே. To expand your reach to more customers on mobile, this exclusion is no longer supported. அது not supported. அதாவது மொபைல் யூசர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுனால இது ரெண்டு, அதாவது மேல வந்து கேம்ஸ், கீழே வந்து மொபைல் ஆப், அது வந்து they are no longer supported. அவங்க எடுத்து விட்டாங்க. நீங்க தேடிட்டு இருப்பீங்கல்ல எங்கடா காணோன்ட்டு. And give next. So here you can set the daily budget, conversions, automatic conversions, அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. Next, இங்க you have 5 different type of targeting. நம்ம சர்ச் ஆட்ல உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் டார்கெட்டிங் தான் ஜாஸ்தி இருக்கு. சரியா? இங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 வந்து பீப்புள் டார்கெட்டிங் அண்ட் நெக்ஸ்ட் 3 வந்து கான்டென்ட் டார்கெட்டிங். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து வாட் டைப் ஆஃப் பீப்புள், அந்த மிச்சம் இருக்கிற 3 வந்து வாட் தீஸ் பீப்புள் ஆர் ஆக்டிவ்லி சர்ச்சிங் ஃபார் ஆர் வாட் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன். சரியா? சோ இது கான்டென்ட் டார்கெட்டிங். எங்க நான் டார்கெட் பண்ணணும், எந்த மாதிரி, அதான் ஆமா எங்க காமிக்கணும், எந்த வீடியோஸ்ல என்ன காமிக்கணும்ன்றது இங்க நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ ஆடியன்ஸ் செக்மெண்ட் இது ரெண்டுமே நேற்று நீங்க பார்த்ததே தான், பட் ஸ்டில் வில் ஜஸ்ட் கோ த்ரூ. ஸோ இங்க வந்து நேற்று உங்களுக்கு அதுல ஏதோ ஒன்று இருந்திருக்காது. ஐ திங்க் இந்த கம்பைன்ட்ல கஸ்டம் செக்மெண்ட்ஸ் அங்க இருந்திருக்காது. இங்க கஸ்டம் செக்மெண்ட்ஸ் இனேபிள்டா இருக்கு. சரியா? மே கஸ்டம் செக்மெண்ட் வந்து இந்த சர்ச் ஆட்ல இனேபிளா இருந்திருக்காது, இங்க இனேபிள்டா இருக்கு. ஓகே, சோ யூ கேன் செலக்ட். இதெல்லாம் நீங்க நேத்து கிரியேட் பண்ண ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி யூ கேன் சூஸ். நேற்று பார்த்தா பேரண்ட் ஸ்டேட்டஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். அண்ட் வாட் தேர் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் நேற்று நம்ம பார்த்தது தான். இதெல்லாம் நீங்க பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கு வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர்ல இருக்கிறவங்க நமக்கு ரைட் ஆடியன்ஸான்னு கேட்டா நம்ம வந்து ரைட் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா அங்கிருந்து நிறைய கிளிக்ஸ் வந்துருக்கு. ஸோ நீங்க யோசிக்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு பேபி ப்ராடக்ட் இல்ல வந்து ரொம்ப பெக்யூலரான ஒரு ப்ராடக்ட் இவங்க மட்டும்தான் வாங்குவாங்க, எனக்கு இவங்க பார்த்தா போதும் அப்படின்னா கோ நேரோ டவுன், இல்லைன்னா ரொம்ப நேரோ டவுன் பண்ணாதீங்க. ஓகே, இப்ப வந்து 50 இயர்ஸ் இருக்கிற ஒருத்தர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிப்பாங்களா கேட்டா எஸ், he can learn, he can make his son learn, everything can happen. நம்ம இங்க ஐடி கார்ப்ல வந்து டிஎன்இபில ஒர்க் பண்ண 57 இயர்ஸ் ஓல்டு ஒருத்தர் வந்து இது டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிச்சாரு. எதுக்குன்னா அது படிச்சா he will get promotion, அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட், பே ஸ்கேல் மாறும். And trust me, he was a top performer in the class.
ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம எஜுகேஷனோ இல்ல இன்சூரன்ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்டே பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து எனிவன் இஸ் அன் ஆடியன்ஸ். இப்போ வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி இப்போ பேபியோட ஒரு ப்ராடக்ட் நான் வந்து 0 to 1 இருக்கிற பேபிஸ்க்கு மட்டும்தான் அந்த ட்ரெஸ் நான் தயாரிக்கிறேன் இல்ல அந்த டவல்ஸ் நான் தயாரிக்கிறேன் அப்படின்னா then you can narrow down. Then demography, here you can choose male female. இங்கே பேரண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஹவுஸ் இன்கம் நமக்கு இப்ப தேவையில்லை. ஸோ அது எல்லாமே கிளிக் ஆயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை அப்படியே விட்டுருங்க. இங்க நீங்க வந்து யூ கேன் சூஸ் இந்த ஏஜ் கேட்டகரி தான் எனக்கு செட் ஆகும். அதான் இந்தியால அது இல்ல. சோ இதை நீங்க டிக் பண்ணி வச்சாலும் சரி இல்ல எடுத்து விட்டாலும் தேர் இஸ் நோ சேஞ்ச். இங்க கீவேர்ட்ஸ் நீங்க வந்து யூ கேன் ஆட். நீங்க சர்ச் கேம்பெயின்ல ஆட் பண்ணீங்கல்ல அதே கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இங்க கீவேர்ட்ஸ் நீங்க கொடுக்கும்போது இங்க பாருங்க, content only show ad page on web page app related to these keywords. அத நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். show ads to people likely to be interested in keywords. அதாவது எதனால டிசேபிள் இருக்கு? ஆடியன்ஸ் கீவேர்ட் டார்கெட் இஸ் நோ லாங்கர் அவைலபிள். ஸோ ஒவ்வொரு டைம் வரும்போது தேர் வில் பி சேஞ்சஸ். அது ஒன்ன வந்து எடுத்து விடுறாங்கன்னா அப்ரப்டா எடுத்து விட மாட்டாங்க. தேர் வில் பி டைம். கூகுள் பொறுத்த வரைக்கும் தேர் வில் பி டைம். இவ்வளவு நாள் வந்து இப்ப நீங்க ஒன்னு டெலீட் பண்ணாலுமே அது ட்ராஷ் பின்ல இருக்கும். இப்ப திருப்பி வந்து அடுத்த வாரம் ஓகே இது திருப்பி வேணும்னு அவங்க வந்து ரீவோக் பண்ணலாம் இல்லையா? ஸோ நாட் சப்போர்ட்டட் நீங்க எது எடுத்தாலுமே வந்து ஒரு டைம் லைன் வரைக்கும் அது அவைலபிளா தான் இருக்கும். இல்ல வந்து அது டிசேபிள்ல இருக்கும். இந்த மாதிரி நாங்க எடுத்து விட போறோம் அப்படின்றது. ஸோ கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. அண்ட் நீங்க சைட்ல கீவேர்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. see if that is working for you. if that is okay then இந்த பக்கம் ஆட் பண்ணிக்கோங்க. and then வீடியோ ஆட்ஸ் வச்சு ரீமார்க்கெட் பண்ண முடியாது சார். எல்லாமே போட்டுக்கலாம். அது சம்பந்தமா நீங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா அதுல மட்டும் தான் காமிக்கும். வேற ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு வேற ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்க காமிக்காது. இதுல only show ads to இதை கேக்குறியா? ரிலேட்டட் டு திஸ் கீவேர்ட். அதாவது இப்ப நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு கொடுக்குறீங்க. இன்னொருத்தவங்க வந்து முல்தானி மட்டி போட்டா எப்படி எனக்கு வந்து நல்ல மூஞ்சி பிரைட் ஆகுமான்னு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். அங்க போயிட்டு வந்து இது காமிச்சா யூஸே கிடையாது, கடுப்பாயிரும். அதே வந்து என்ன பண்ண மெட்டால வந்து உங்களுக்கு அது மெட்டால வந்து உங்க இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. என்ன நீங்க ஒரு வீடியோவை ஒரு 3 செகண்ட் பார்த்தா போதும் இது இன்ட்ரெஸ்ட் போல அப்படின்னு சொல்லி திருப்பி காமிக்கும். யூடியூபும் நீங்க வந்து பேட்டர்ன் எல்லாம் பார்க்கும், இவ எது ஜாஸ்தியா சர்ச் பண்றான்றது. மெட்டா வந்து நீங்க ஒன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வந்து கிளிக் பண்றோம்னா ஓகே வீடு வாங்க போறோம் அப்படின்னு திருப்பி அபார்ட்மெண்டா காமிக்கும். நெக்ஸ்ட் இங்க டாபிக்ஸ். ஸோ வாட் ஆல் டாபிக்ஸ் your ad will show to all topics that match your other targeting. Add specific topics to narrow your. So automobile arts and entertainmentல வந்து என்னென்ன காமிக்ஸ் அனிமேஷன்ஸா இல்ல ஹியூமரா மூவிஸ் பத்தி பேசுறாங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டட் ஆனதுக்கு காமிங்க. again I'm saying 100% அதுக்கு மட்டும்தான் காமிக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. you are giving இதெல்லாம் வந்து எனக்கு ஆட் பண்ணி கொஞ்சம் ரெலவெண்டா காமிங்க நீங்க சொல்றீங்க. ஸோ யூ கேன் கட் டவுன். தேவையில்லாத ஒரு ப்ரொபோர்ஷன் நீங்க கட் டவுன் பண்ணிக்கலாம். இங்க வந்து யூ கேன் செலக்ட் ஆர் சஜஸ்ட் வெப்சைட்ஸ் எங்க வந்து உங்க ஆட் காமிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்க வந்து வெப்சைட்ல நான் வந்து தினமலர்னு தேடுறேன். டிஐயா என்னமா வருது? DINAMALAR. வெப்சைட்ஸ் தினமலர். ஸோ தினமலர், ஹிந்து, டெய்லி தந்தி அந்த மாதிரி இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல கண்டிப்பா காமிங்கன்னா யூ கேன் சூஸ் திஸ். நெக்ஸ்ட் யூடியூப் சேனல்ஸ். ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் வந்து என்னது ஆட் காமிங்க அப்படின்னா வந்து இட் வில் ஷோ யூ.
யூ கேன் சூஸ் வீடியோஸ் ஆல்சோ. அதாவது மேல தினமலர் எடுத்து விட்டுட்டு இப்ப நீங்க அத மேல நீங்க குடுக்குறீங்கல்ல இதை இன்ட்ரெஸ்ட்னு, அதாவது இது நீங்க சஜஸ்ட் பண்றீங்க. இப்போ சே நாளைக்கு அஜித்தோட ஒரு மூவி வருதுன்னு வச்சுக்கோங்க, அதோட ட்ரெய்லர் வருதுன்னா, மூவி ரிலீஸ் ஆகுது, அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது, எனக்கு இங்க காமிங்கன்னா அங்க மட்டுமே உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காது, அங்க காமிக்க அவ்வளவுதான். இப்போ யூடியூப்ல நம்ம வீடியோ கிளிக் பண்ணனும் கொஞ்ச நேரம் செகண்ட்ஸ்ல வீடியோ வந்து ஆட் ஓட அது வந்து வீடியோ ஆட்ஸ். இப்ப இங்க வீடியோ ஃபுல்லே ஓடும். இது சாரி வீடியோ பண்றாங்க a lot of people were choosing the ads. no way. வீடியோ சூஸ். இப்போ தமிழ் டாக்கீஸ்னு ஒரு இது இருக்கா, ஹி ரிவ்யூஸ் தி மூவிஸ். சொல்லலாம் ஜிடி ஹாலிடேஸ் நீங்க புக் பண்ணுங்க, ஜிடி ஹாலிடேஸ்ல பண்ணா அப்படி அப்படின்னு அவ வந்து உள்ள பேசுவான், அதுதான் அவனுக்கு காசு. அவ ஒரு ரிவ்யூ பண்றான்னா அதுக்கு தான் அவன் காசு. இல்ல அந்த சேனல்ல ஆட்ஸ் ரன் பண்ற அளவுக்கு காசு. அது இப்போ இதுல வந்து சேனல்ஸ்ல இருக்கு இல்லையா, இப்போ நிறைய கிளிக்ஸ் கிடைக்குது, மானிட்டைசேஷன் கிடைக்கும். இப்போ இவ்வளவு வியூஸ் உங்களுக்கு வருது, இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து யூடியூப் will give you money. ஆட்ஸ் வந்து அவங்க சூஸ் பண்றது கிடையாது. சோ any ad can run. வீடியோ ஸ்டார்டிங்ல 5 செகண்ட்ஸ் அது வீடியோ ஆட்ஸ். அது வீடியோ இதுல யூடியூப் கொடுக்கல சார். யூடியூப் சேனல்ஸ்ல வந்து வீடியோஸ் ரன் பண்ணும்போது சைட்ல மேல எல்லாம் காமிப்பாங்க டைனமிக் ஆட்ஸ். பார்த்ததே இல்லையா? டிஸ்ப்ளே ஆட் மாதிரி வரும். டிஸ்ப்ளே ஆட் மாதிரி வரும். ஓடாம வெறும் அந்த பிக்சர் மட்டும். நீங்க யூடியூப் ஆட் பார்க்கும்போது வீடியோ தான ரன் ஆகும், எப்படி வந்து இமேஜ் தான் நிக்கும். சில சமயம் அப்பதான் வீடியோ ஆட்ஸ், அதான் வீடியோ ஆட்ஸ். சார் இங்க நம்ம எப்படி கொடுக்கறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப் சேனல்ன்றதுல எந்த இடத்துல நீங்க வீடியோ செலக்ட் பண்ணும்போது ஃபீட் வருமா? இது வந்து வீடியோ ஆடு. வீடியோ ஆடுக்கு தேடும் போது அது வரும். இது வந்து இமேஜ் டிஸ்ப்ளே ஆட். This is display ad. So once you click, it'll take you to the வீடியோ செட் பண்ணி ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் லைக் ஒரு ஓவர்லே மாதிரி சில சமயம் ஆட்ஸ் லைக் வீடியோவா இல்லாம அது வந்து நீங்க இது கூட வீடியோல ஆட் பண்ணுவீங்க. சோ இதுவே வந்து அது ஒரு சின்ன வீடியோவா கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கும். ஆனா வீடியோ ஆட்ஸ் நீங்க வந்து ஸ்கிப்பபிள் நான் ஸ்கிப்பபிள் எல்லாம் கொடுக்கறது வந்து அது வீடியோ ஆட்ஸ். அது தனி. இதெல்லாம் வந்து டிஸ்ப்ளே ஆட். இது வீடியோ ஆட்லயே இன்ஃபீட் ஆட்னு சொல்லுவோம். இது வீடியோ இருக்கும், கீழே வந்து டிஸ்ப்ளே இருக்கும். யூடியூப் இஸ் கூகுள் ப்ராடக்ட். இங்க கூகுள் ஆட்ஸ்ல தான் ரன் பண்ணும். So you can choose any of your YouTube channels. அந்த சேனல்ல வர்றவங்களுக்கு அது காமிக்கலாம். அதை நீங்க சஜஸ்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். இட் இஸ் நாட் மேண்டேட்டரி தட் அங்க கண்டிப்பா போய் காமிக்கணும் எல்லாம் கிடையாது. என்னது யாருக்கு தெரியாதா? ஏன் வாலண்டியரா வந்து மாட்டுற? சோ இங்க எந்தெந்த ஆப்ஸ்ல வந்து காமிக்கலாம், ஆப் கேட்டகரிஸ், கேம்ஸ் இல்ல வந்து லைக் இ-காமர்ஸ் அந்த மாதிரின்றது இது ஆப்ஸ் வந்து உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல காமிக்கும். ஆப் யூஸ் பண்ணும்போது மேபி அமெரிக்கா கேம்ஸ்ன்றது அந்த கான்டென்ட் அது டிசேபிள்னு கிடையாது. அது நீங்க டிசேபிள் பண்ண முடியாது, ஏன்னா நாங்க ஆட் காமிப்போம் அப்படின்றதுக்காக. ஓகே, so இது வந்து people and content targeting. And then give next and we'll go to directly ads. So final URL will be your landing page.
business name, can give your business name. Images வந்து 15 images you can add. சரியா? ஆனா வந்து 3 வேரியேஷன்ல பண்ணுங்க. ஒன்னு horizontal, landscape and square. Horizontal, vertical and square. இது அதுவே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கா நீங்க நம்ம பண்ணது. ACD file. இது வந்து it has taken from the URL. சரியா? ஆனா அது URL இருந்து அதுவே செலக்ட் பண்ண வேண்டாம். நீங்களே வந்து எடிட் பண்ணி கொடுங்க. அது என்ன சொன்னோம்? WebP or ACD or அது நீங்க JPEG அது சொல்லும். JPEG ஃபார்மேட் கொடுத்தாங்களோ. பேக்ரவுண்ட்லாம் ஆமா, பேக்ரவுண்ட் எல்லாம் PNG ஃபார்மேட்ல கொடுக்கலாம் நீங்க. PNG ஃபார்மேட்ல கூட that would be well done. what is the difference between JPEG and PNG னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், எங்க வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். சோ இப்போ PNG ல நீங்க வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கீங்க. அப்ப ஆனா பேஜ் வந்து பிளாக்ல இருக்குன்னா ரொம்ப ஆடா தெரியும். இதுனா அந்த பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். லோகோஸ் வந்து you can add up to 5 logos. 5 logosனா 5 different variationsல நீங்க add பண்ணிக்கலாம். array logo file? 5 different variations add பண்ணிக்கலாம். வீடியோஸ் இங்க வந்து you can 30 secondsல ஏதோ வீடியோஸ் இருந்தா you can add it. So already நம்ம வந்து நான் உள்ள எடுத்திருக்கேன் இதை. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா you can go to யூடியூப்ல உங்க சேனல் நீங்க கிரியேட் பண்ணுங்க. when you are ஆனா யூடியூப் வீடியோ ஆட்ஸ் ரன் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க பண்ணிருக்கோம். ஸோ சேனல் கிரியேட் பண்ணுங்க. சேனல் கிரியேட் பண்ணி யூ நீட் டு லிங்க் டு கூகுள் ஆட்ஸ். சரியா? அண்ட் எந்த ஒரு ஆட் நீங்க இதுல பேஸ்ட் பண்றதா இருந்தாலும் உங்க சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு அதோட லிங்க் தான் இங்க பேஸ்ட் பண்ணும். YouTube channel இருக்கா சார்? இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் சேனல் இருக்குல்ல, கிரியேட் பண்ணிருக்கீங்களா? இது எதுக்கு கிரியேட் பண்ண சொன்ன உங்க சேனல்? அது யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண. ஓகே, உங்களுக்கு பர்சனலா கிரியேட் பண்ணுங்க. அது இருக்கு. சேனல் கிரியேட் பண்றது பெரிய விஷயமா? 2 நிமிஷம் வேலை அது. ஆமா இருக்கு. சோ இங்க அந்த சர்ச் எடுத்துட்டு then you can அந்த URL இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அது வந்து எவ்வளவு வீடியோ சொல்லுது? some of your headlines and description have been pre-filled with suggestions. Okay, how many videos? Asset library 44 seconds. 5 videos you can add. சரியா? இதுவுமே உங்களுக்கு வந்து horizontal, square and vertical இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து இமேஜ் வந்து 15 அலோ பண்ணிருக்கதே 5 வீடியோஸ் தான். அது எப்படி horizontal vertical ஏதாவது? ஆமா, இப்போ 15 இமேஜ்னா 5 into 3 5 images into 3. 5 தான் அலோ. ஆமா, 15 நம்ம அப்லோட் பண்ணலாம். இமேஜ் 15 கேட்டிருந்ததா? அது ஓகே. சரி, அது ஓகேனா சொல்லு. எவ்வளவு இமேஜ் அப்லோட் பண்ணுவேன்? 15 இமேஜ் சொல்றேன். அது எவ்வளவு ஃபார்மேட் சொல்லிருக்கேன்? 3 ஃபார்மேட். சோ 5 அதே மாதிரி தான் இங்க வந்து 3 வீடியோ. அது மேக்ஸிமம் 5. You can add 2 ஸ்கொயர் ஒரு ஹாரிசான்டல். ஆனா mandatorily you have to add 1 each. மிச்சம் இருக்கிற 2 வந்து நீங்க எப்படி வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஒரே வீடியோ நீங்க பல ஆங்கிள் போடலாம், இல்ல 3 டிஃபரெண்ட் வீடியோவும் போட்டுக்கலாம். ஆனா mandatorily அந்த டைமென்ஷன்ல இருக்கும். ஏன்னா டு ஃபிட் யுவர் ஷார்ட்ஸ் வரும், இல்ல வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்ல ஃபிட் ஆகிறதுக்கு அது போட சொல்றேன். அண்ட் ஹெட்லைன்ஸ் ஆஸ் யூஷுவல் இங்க அங்க 15 இருந்தது, இங்க வந்து only 5. லாங் ஹெட்லைன் இங்க 30 characters. 30 characters remains the same. இங்க வந்து 90 characters. இது லாங் ஹெட்லைன்ஸ் 90 characters இருக்கு. டிஸ்கிரிப்ஷனும் 90 characters இருக்கும். லாங் ஹெட்லைன் சொல்லி it has given a separate option. That's all. இப்போ ஹெட்லைன்ஸ் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு சில இடத்துல வந்து 30 characters ஃபிட் பண்ற மாதிரி வரும், ஒரு சில இடத்துல 90 characters ஃபிட் பண்ற மாதிரி வரும். ஏன்னா இது வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் எல்லா இடத்துலயும் காமிக்கும். அந்த பேனர் ஹாரிசான்டல் பேனர்லாம் பெருசா காமிக்கும், வெர்டிகல் பேனரும் 30 charactersல காமிக்கும். இப்போ மேல வந்து டிஸ்பிளே, இதுல டிஸ்பிளேனா தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இப்படி காமிக்கலாம். ஜிமெயில்ல
அந்த ஸ்பான்சர்டு இதுல இல் ஷோ, அதாவது க்ளோஸ்ட்ல வந்து இப்படி இருக்கும். ஸ்பான்சர்ட் நேற்று நம்ம பார்த்தோம்ல அந்த மைல்ஸோட ஸ்பான்சர் ஓப்பன் பண்ணும்போது உள்ள நம்ம கொடுத்த இமேஜ் எல்லாம் சேர்ந்து இப்படி வரும். கிளிக் பண்ணா நேரம் நம்ம லேண்டிங் பேஜ் வர மாதிரி. யூடியூப்ல இந்த மாதிரி கீழே வரும். இத கிளிக் பண்ணா டைரக்டா அந்த லேண்டிங் பேஜ் தான் போகும். வீடியோலாம் ஓபன் ஆகுது. இது இமேஜ் தானே. இப்ப அங்க கிளிக் பண்ணும்போது நேரம் அதில் லேண்டிங் பேஜ் இருக்கலாம். வீடியோவா இங்க வந்து I clicked here. ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ தான். அது வீடியோ. அதுவுமே உங்களை வந்து it will take to the வீடியோலாம் ஓபன் ஆகுது. it will take you to the landing page. சார் வீடியோமே லேண்டிங் பேஜ் ஆமா. அது கிளிக் பண்ணி உங்களுக்கு அவன் வீடியோ பார்க்கணுமா இல்ல கிளிக் பண்ணி உங்க வெப்சைட்டுக்கு வரணுமா? வெப்சைட் தான் வாட்ச் பண்றோம். நீங்க இப்படியே வாட்ச் பண்ணீங்க. அதாவது இது கிளிக் பண்ணி வீடியோ ஓபன் ஆகி திருப்பி அவன் கிளிக் பண்ணி உங்க வெப்சைட்டுக்கு வர மாட்டான். So if you want to watch the video, it will be playing. அதுக்கப்புறம் then you click the link. ஒரே ரெண்டு மூணு டைம் ஒரே ஆட கிளிக் பண்ணா ஒரு கிளிக் தான் சார் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அப்படி கிளிக் பண்ணா அந்த மாதிரி தான் வரும். அதான் முன்னாடி நீங்க சொல்றீங்கல்ல, if you want இல்ல எனக்கு அந்த மாதிரி காமிக்க வேண்டாம்னா you can say only new customer தான் எனக்கு காமிக்கணும். இன்னைக்கு ஒருத்தங்க கிளிக் பண்றாங்க, நாளைக்கு ஒருத்தங்க கிளிக் பண்றாங்கன்னா அது தனி கன்வர்ஷன். நீங்க வந்து நியூ கஸ்டமர்னு காமிச்சா அது ஒரு கன்வர்ஷன், நியூ இல்லாம காமிச்சா ரெண்டு கன்வர்ஷன். கண்டிப்பா போகும். இப்ப நான் கிளிக் பண்ணா கண்டிப்பா போயிடும். புரியல என்னது? யாரோ ஒரு ஆள் கேளுங்க. அப்படிதான் பண்றேன் எனக்கு. பிகாஸ் ஐ கன்சிடர் எவ்ரி கிளிக் ஆஸ் a conversion. திருப்பி அவனே வந்து ஒரே ஆட வந்து கிளிக் பண்ணிட்டு இருந்தா இட் won't show to. கூகுள் ஹேஸ் an சிஸ்டம். அது எதுக்கு அவனோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் காமிக்கும். இப்போ பட்ஜெட் கடைசியில வந்து லாஸ்க் நம்ம ஆட்ல வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஓகே, சோ இட் இஸ் ஷோயிங் மீ எரர். இது வந்து your targeting signals are too narrow. நான் ஏதோ ஒண்ணா மட்டும் செலக்ட் பண்ணிருக்கேன், அந்த கம்பைன்ட் செக்மெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிருக்கேன். So once you clear all this, இது மாதிரி இங்க மேல பப்ளிஷ்னு காமிக்கும். you can go ahead and publish. ஓகே, நீங்க இந்த ஆட் கிரியேட் பண்ணும்போது ஹெட்லைன்ஸ் அந்த லாங் ஹெட்லைன் நான் கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த லாங் ஹெட்லைன் இதெல்லாம் கொடுத்துட்டு பப்ளிஷ் பண்ற அளவுக்கு நீங்க போங்க. யூ கேன் பப்ளிஷ் இட் அண்ட் தென் லேட்டர் யூ கேன் டிலீட் இட் ஆல்சோ. ஆனால் காசு நீங்க வாலெட்ல ஆட் பண்ணாத வரைக்கும் யூ won't be in a loss. கிளியர் அது? Do this. இதுல உங்களுக்கு மொபைல் ஆப் ரொம்ப குட்டி தான். மொபைல் ஆப், பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் அண்ட் ஷாப்பிங், வீடியோ ஆட்ஸ். நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்குல்ல, மொபைல் ஆட்ஸ் இப்போ பார்க்கலாமா? ஒரு 5 minutes தான் ஆகும். Same we create campaign. இங்க ஒண்ணுதான், உங்க ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல ஆப் ஸ்டோர்ல இருக்கும். only then you can run the ad. Okay, so create a campaign. எங்க மொபைல் ஆப் இங்க வந்து 3 ஆப்ஷன்: ஆப் இன்ஸ்டாலா, ஆப் என்கேஜ்மெண்டா, ஆப் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனா. அதாவது இங்க iOS இருக்கு, மினிமம் எங்க இது அதுக்கு மட்டும் ஆண்ட்ராய்டு தான். இது வந்து மினிமம் 50K இன்ஸ்டால்ஸ் இருந்தா ஆப் என்கேஜ்மெண்ட், அதான் 50K டவுன்லோட்ஸ் இருந்திருந்தா அதான் ஆப் இன்ஸ்டால். ஸோ யூஸ்வலி இது ரெண்டு தான் வந்து ஆப் இன்ஸ்டால் தான் ஜாஸ்தி வரும். இது எங்க அப்பியர் ஆகும்? வேற ஏதாவது ஆப் சர்ச் பண்ணுவாங்க.
இல்ல அதான் எங்க Play Store, okay. Responsive. அந்த கூகுள் எதுல, அதான் என் கேள்வி. அந்த சர்ச்ல இருக்கும். அந்த சர்ச் தான் எங்க, மேல ஸ்விக்கி நம்ம search எந்த பண்ணோம். டிவைஸ்ல? Phone ல. போன்ல தான் Phone ல. மொபைல் SCRP-ல நீங்க வந்து இது தேடுறீங்க, மென் ஷர்ட் தேடும்போது நீங்க வந்து அஜியோ டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி அதுல வரும். உங்களுக்கு இதுல டவுன்லோட் இதுல காமிக்காது, ஏன்னா இதுல வந்து டவுன்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதுல தான் காமிக்கும். நீங்க கேட்ட question பருப்பு வந்துருச்சா? எவ்வளவு மூட்டை வருதுன்னு ஒவ்வொரு ஸோ இங்க நீங்க வந்து யூ cannot run Android and iOS together. தனித்தனி கேம்பெயினை தான் ரன் பண்ணும். ஓகே, ஸோ ஐம் செலக்டிங் ஆண்ட்ராய்டு. இங்க வந்து இப்ப நான் ஸ்விக்கின்னு தேடினாலுமே it will come here. ஸ்விக்கி இருக்கும். ஆனா பார்ட்னர் ஆப் கிடையாது, அது ஆண்ட்ராய்டுக்குள்ள இருக்கிற எல்லா ஆப்புமே இங்க லிஸ்ட் ஆகும். மீன்ஸ் பிளே ஸ்டோரா இதுல அந்த ஆப் நம்மளால இங்க வெரிஃபை பண்ணலாம். நீங்க ரன் பண்ணுங்க. காசு வந்து ஸ்விக்கிக்கு நீங்க ரன் பண்ணீங்க, யார் காசு போகுது? ஸ்விக்கிக்கே போகுது. ஆனா நீங்க வந்து கன்வர்ஷன் செட் பண்ணும்போது எகைன் ஆப்புக்குள்ள போய் நீங்க செட் பண்ணுவீங்க. நீங்க கன்வர்ஷன் வெப்சைட்டுக்கு கன்வர்ஷன் பண்ணீங்களா, அதே மாதிரி ஆப்புக்கு நீங்க போய் செட் பண்ணுவீங்க. பட் இப்போ நீங்க ஸ்விக்கி இதுல காமிக்குது, ஸ்விக்கிக்கு நீங்க ஆட் ரன் பண்றீங்க, நீங்க காசு கொடுக்குறீங்க, யாருக்கு லாஸ், யாருக்கு பெனிஃபிட்? ஸ்விக்கிக்கு பெனிஃபிட் நம்மளுக்கு. அவ்வளவுதான். உங்க ஆப் இதுல இருக்கணும். நம்ம ஆப் இருந்தா ஓகே. ஆப் இல்லாம ரன் ஆகாது. அதுக்காக நான் என்ன நினைச்சேன்னா லைக் இந்த ஸ்விக்கின்றதுல மட்டும் நம்மளோட ஸ்பெசிபிக்கா அப்படி இல்ல. No, no, no. I need to select your mobile apps platform. அப்படி சொல்லிட்டீங்க. Now look up your app. நமக்கு app. So I'm say ClickBus. இது வந்தது காணோம். இன்னொரு செட் வரணுமா? ClickBus. So ClickBus I've selected. Campaign name. இப்போ நம்ம ஆப் இல்ல, அதனால நான் இதை செலக்ட் பண்றேன் இப்போ. And give continue. மொபைல் ஆப் செலக்ட் ஆயிடுச்சு. Locations the same, language same. இங்கே view through conversions, if you want you can enable it or else leave it. ஆட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் அப்போ அதை இன்ஸ்டால் பண்ணா அது கன்வர்ஷனா காமிக்கணுமா? அது கன்வர்ஷனா காமிக்கணும்னா இது கொடுங்க, இல்ல வேண்டாம்னா விட்டுரு. இங்க இந்த மாதிரி டேட்டா ஃபீட், மர்ச்சன்ட் சென்டர்ல டேட்டா ஃபீட் இருந்தா யூ கேன் கிவ் இட். இங்க வந்து மர்ச்சன்ட் சென்டர் டேட்டானா உங்க ஆப் என்ன டைப் ஆஃப் ஆப், நான் வந்து ஸ்விக்கி எப்படி கொடுக்குறேன்னா நான் என்னென்ன ஃபுட் இது வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக if you have a feed you can add. It is not mandatory. இப்போ ஒரு அரை மணி நேரம் முன்னாடி சொன்னேன், அதுக்கு முன்னாடி போன வாரம் சொன்னேன். பவதாரணி சொல்லியிருப்பாங்க, இ காமர்ஸ்க்கு ரன் பண்றதுக்கு மர்ச்சன்ட் சென்டர் கூட உங்க வெப்சைட் லிங்க் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அங்க சொல்லல, அது தனி டூல். ஓகே, கிவ் யுவர் ஹெட்லைன்ஸ். வந்து ஐபிஎல் ரன் ஆயிட்டு இருக்கறனால இந்த மாதிரி ClickBus எல்லாம் வந்து பாப்புலர் ஆப். அது அப்பவும் அதை உள்ள போய் எடுத்துட்டு வரும். நியூ தான், உள்ள போய் தெரியல அதுக்கு என்ன ஆப்ட்டு. ஸோ இருக்கிறது எங்க ஆண்ட்ராய்டோட பிளே ஸ்டோர்ல. பிளே ஸ்டோர் யாருது? அவளோட தான். எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆப் ஸ்டோர், ஆப் ஸ்டோர் இது ஆப்ஷன். ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர் கீழே ஆப் ஸ்டோர் இல்ல, அது ஆப்பிள். அங்க போய் காமிக்கல ஆட். ஆமாமா, அதனாலதான் செப்பரேட் கேம்பெயினா ரன் பண்றாங்க. இப்போ iOS கேம்பெயின் ரன் பண்ணும்போது iOS மொபைல்ஸ்க்கு தான் ரன் ஆகும். இப்போ ஆண்ட்ராய்டு ஒன்லி போட்டிருந்ததுல அது செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க iOSக்கு ரன் பண்ண முடியாது. ஐபோன் தான் போகும். எஸ், நீங்க அதுல இருந்து பிளே ஸ்டோர், ஆனா iOSல உங்களுக்கு வந்து பிளே ஸ்டோர் போகாது, ஆப் ஸ்டோருக்கு தான் போகும். சரி, and you give headlines, descriptions, image நீங்க ஆட் பண்ணிக்கலாம். again 20 images you can add.
வீடியோஸ் அப் டு 20 யூ கேன் ஆட். இது என்னன்னா HTML5. இது வந்து உங்க டெவலப்பர் கிட்ட நீங்க கேட்டு வாங்கலாம். அந்த ஃபைல் என்னன்னா இப்போ ஒரு சில வீடியோஸ் கேம் எல்லாம் நடக்கும்போது இன்டராக்டிவா நீங்க விளையாடுற மாதிரி இருக்கும். ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஒரு 5 seconds 10 seconds விளையாடுற மாதிரி இன்டராக்டிவா கொண்டு போவாங்க. அதுதான் HTML5. சரியா? அது இருந்ததுன்னா யூ கேன் ஆட் தட் ஃபைல் ஆல்சோ. அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அவங்கள வந்து என்கேஜ் பண்ண வச்சு தென் யூ மேக் தம் டவுன்லோட். ப்ரொமோஷன்ஸ் நேத்து சர்ச் ஆட்ல பார்த்த மாதிரி தான். என்னன்னா 50% ஆஃபர் ஃபார் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால். அந்த மாதிரி நீங்க வந்து அந்த ப்ரோமோஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட் அன் ஆடியன்ஸ் சிக்னல். ஆடியன்ஸ் சிக்னல் கிவ் நியூ ஆடியன்ஸ். இங்க வந்து ஆடியன்ஸோட நேம் again I am giving me mobile. இங்க வேற பேர்ல இருக்கு சார். மொபைல் ஆடியன்ஸ் சிக்னல்னா இருக்கு. இது இது வந்து இதுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸுக்கும் மட்டும் சிக்னல்ஸ் வரும். செக்மெண்ட்னா வந்து யுவர் மீன்ஸ் செக்ரிகேட்டிங் எல்லாரையும் ஒரு செக்மெண்டா செட் பண்றீங்க. சிக்னல்னா வந்து ஜஸ்ட் ஒரு சிமிலாரிட்டி இருந்தா போதும் அப்படின்றது. அதாவது இப்ப நான் வந்து பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1 to 0 to 1 அப்படின்னா வந்து தட் இஸ் a செக்மெண்ட். பேரண்ட் அப்படின்னா வந்து தட்ஸ் a சிக்னல். ஸோ இங்க வந்து கஸ்டம் செக்மெண்ட் அதேதான். கஸ்டம் செக்மெண்ட் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, மேக் கஸ்டம் செக்மெண்ட் அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணலாம். யுவர் டேட்டா எங்க? இப்போ யுவர் டேட்டா நீங்க வந்து யுவர் டேட்டான்னு அது ஞாபகம் இருக்கா? யுவர் டேட்டா ஆடியன்ஸ் கஸ்டம் அண்ட் கம்பைன்டு பார்த்தோம். யுவர் டேட்டான்றது உங்க ஸ்பெசிபிக் டேக் வச்சு வெப்சைட் விசிட் வச்சு கிரியேட் பண்ணீங்கல்ல, அது யுவர் டேட்டா. ஆடியன்ஸ்ன்றது அவங்க டெமோகிராஃபி, அவங்க இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் பார்த்து கிரியேட் பண்றது. கஸ்டம் டேட்டானா இந்த காம்படிட்டர் வெப்சைட் காம்படிட்டர் ஆப்ல இருக்கிறவங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்தது. கம்பைன்டுனா அண்ட் ஆர் நாட் இந்த கண்டிஷன்ஸ்ல. சோ இங்க எனக்கு வந்து வெப்சைட் விசிட்டர்ஸ் தான் இருக்காங்க. இது எனக்கு தேவையா? 100% தேவை. இப்ப கிளிக்பஸ்ன்றதை தாண்டி நீங்க ஒரு இ-காமர்ஸ் சைட் வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ஐ டோன்ட் ஹேவ் மீஷோன்னு ஒரு ஆப் என்கிட்ட இல்ல. நான் இந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நவ் ஐ வில் ஷோ அட்வர்டைஸ்மெண்ட் டு them. ஆப்பை டவுன்லோட் பண்ண உனக்கு 10% எக்ஸ்ட்ரா ஆஃபர். ஸோ ஐ நீட் தட் டைப் ஆஃப் விசிட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் யூசர்ஸ் இல்ல வந்து நியூ யூசர்ஸ் இல்லைன்னா இந்த மே மந்த் ஆஃபர் அப்படி சொல்லி. ஏன்னா ஆப் டவுன்லோட்லயே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். இன்னொன்னு ஆப்ன்றது வந்து இட்ஸ் அன் ரீஎன்கேஜிங் டூல். நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ பாத்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ தாண்டி தேர் ஆர் அதர் பிளாட்ஃபார்ம் ஆல்சோ. ஃபுட் பாண்டா இருந்தது, இப்ப திரும்பி வரப்போகுது. ஊபர் ஈட்ஸ் இருந்தது, இந்த மாதிரி இருந்தது. இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் அது வந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஊபர் ஈட்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நடுவில் வந்துச்சு. ஏன்னா அவங்க டாக்ஸி அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி தான் நிறைய டெலிவரியே நடந்துட்டு இருந்தது. அதனால வந்து அவனுங்க ஒரு ஃபுட் அந்த குவாலிட்டி எல்லாம் இல்லாம இருந்தது. ஆனா இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோவுக்கு அந்த ஆப் இருக்கிறதுனால தான் நம்ம டக்குன்னு போறோம். நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஃபேவரட் ஹோட்டல் இது, ஃபேவரட் இது, என்ன டைமுக்கு என்ன சாப்பிடுவாங்க, என்னாச்சு நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன்றது மாதிரி எல்லாம் கேட்கும். ஸோ அவங்க இந்த மாதிரி எனக்கு ஆப் இருந்தா மட்டும்தான். இப்போ அமேசான் ஆப் இல்லாட்டினா how often will you use your mobile to browse Amazon? இல்ல டெஸ்க்டாப் இருந்தா யூ மே கோ. ஆனா நீ டெஸ்க்டாப்பா இருந்தாலும் என்னத்தான் யூஸ் பண்ணணும், மொபைலா இருந்தாலும் நீ என்னத்தான் யூஸ் பண்ணுவோம். அமேசான் வந்து உங்களுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது. அண்ட் வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து பிளிப்கார்ட்டோட யூஐ பிடிக்காம போலாம். இப்ப வந்து ஆனா நீங்க 17 Pro போன் எடுத்து பாருங்க, வந்து அமேசான்ல இல்ல பிளிப்கார்ட்ல தான் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா அமேசான் இல்ல பிளிப்கார்ட்ல தான் இருக்கு. ஆஃபர் அமேசானை விட பிளிப்கார்ட்ல தான் இருக்கு. அது அமேசான்ல அதான் ஒவ்வொன்றுக்கு டிஃபரன்ஸ். இப்போ எனக்கு வந்து நான் போன் வாங்கினது
அமேசான் எல்லாம் சூஸ் பண்றாங்க? டிசைன் எனக்கு பிடிக்கும். That depends. இப்ப நீங்க வந்து எனக்கு பிடிக்கும். இப்ப பிளிப்கார்ட் பிக் பில்லியன் டே எல்லாம் பிளிப்கார்ட் தான். See, பிளிப்கார்ட் வந்து அந்த ஏதோ ஒரு இதுல சொதப்பினாங்க. பிக் பில்லியன் டேல ஏதோ சம்திங் ஹேப்பன் டு தம் அண்ட் அவங்க ஆஸ் அ பிசினஸ் தே வர் டவுன். அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம Flipkart Instamart வந்து 5 minutes delivery. இப்போ பிளிப்கார்ட் வந்து நான் பிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னா இப்போ பிளிப்கார்ட் அந்த ப்ராடக்ட் தேடுற இல்லையா அமேசான்ல ஒரு 2-3 தடவை அந்த மாதிரி நடக்கும்போது ஐ வில் ஒன்லி கோ டு அமேசான். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா நான் இது வரைக்கும் 2015 இருந்து இது வரைக்கும் எந்த போனு எந்த லேப்டாப் வாங்கணும் நான் பிளிப்கார்ட்ல தான் வாங்குவேன். ஆனா நான் வந்து வேற ஏதோ ப்ராடக்ட் வாங்கணும் அமேசான்ல தான் வாங்குவேன். Phone அப்ப எனக்கு வந்து ஆஃபர் அப்புறம் வந்து சப்போஸ் நான் பஜாஜ் இஎம்ஐ எல்லாம் அப்ளை பண்ணா எனக்கு பிளிப்கார்ட் தான் ஆப்ஷன். இதே வந்து வேற எனக்கு குவிக் டெலிவரி, ஏன்னா நான் பிரைம் மெம்பர், ஸோ குவிக் டெலிவரி எல்லாம் வேணும்னா நான் வந்து அமேசான்ல சூஸ் பண்ணேன். ஸோ தட் டிபெண்ட்ஸ். உங்களை பிரைம் யூசர்னால சொல்லி அவன் எல்லாம் புக் பண்ணி வச்சிருக்கான். இன்னொன்னு அமேசான் தான் வந்து ஜாஸ்தி அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து பிரைம் வீடியோல இருந்து எல்லாமே அவங்க தான் இருக்குது. அமேசான் மியூசிக் எல்லாமே இருக்கு. நல்லா நீங்க யூஸ் பண்ணி பழகிட்டீங்க. இப்போ நீங்க ஆண்ட்ராய்டு யூசர்கிட்ட வந்து ஐபோன் கொடுத்தீங்கன்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஐபோன் யூசர்கிட்ட ஆண்ட்ராய்டு கொடுத்தா என்னடா இது வந்து ஃபுல் அட்வர்டைஸ்மெண்டா இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது. பட் நீங்க அது ரெண்டையுமே ஒவ்வொரு மாசம் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா you will get adopted. Okay, and இங்க வந்து again the interest and demography all you can add and give save. Give next. இங்க உங்களுக்கு சொல்லுது பாரு. A typical cost per install for other app is 18.66. ஓகே, அதாவது உங்களை மாதிரி மத்த ஆப் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு டவுன்லோடுக்கு 18 ரூபாய் நான் சார்ஜ் பண்றேன். நீ வந்து இதே கொடுக்குறியா அப்படின்னு I'm also giving. கம்மியா இருந்தா அவன் சொல்லுவான் இதுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து கம்மியா தான் வரும், நீங்க 10 ரூபா கொடுத்தாலும் ஆட் எல்லாம் ரன் பண்ணுவான். அதான் சொல்ல நான் போய் சொன்னல ஆட் ரன் பண்றதுக்கு நமக்கு அமௌண்ட், நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்ஸ் ஜாஸ்தியானா நமக்கு அமௌண்ட் வரும், அது செப்பரேட். ஆட்ஸ் மூலமா இல்ல, ஆர்கானிக்கா வரும். இப்ப நீங்க யூடியூப் வியூஸ் இருக்குல்ல, யூடியூப் வியூஸ், யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், யூடியூப் வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே ஆட் ரன் பண்ணி கொண்டு வரலாம். ஆனா அது எதுவுமே மானிட்டைசேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது நீ என்கிட்டயே காசு கொடுத்து அப்புறம் என்கிட்டயே வாங்குவியா? கொஞ்சம் டைம் வீக்குக்கு நம்ம ஆட் ரன் பண்ணி நம்ம சேனல் ரீச் ஆயிடுச்சுனா and then அத ஸ்டாப் பண்ணனா அதுக்கு மானிடைசேஷன் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது தனியா கால்குலேட் பண்ணுவோம். ஆட் மூலமா இவ்வளவு வந்திருக்கு, அது இல்லாம இவ்வளவு வந்திருக்கு, அதெல்லாம் பக்காவா எடுத்து கால்குலேட் பண்ணுவோம். and then it'll check. இப்போ வந்து ஏதாவது இஷ்யூ இருந்தா இது வந்து வார்னிங், இது வந்து எரர். அதாவது எரர்னா வந்து immediately go and change. வார்னிங் நான் என்ன சொல்ல, உன் பட்ஜெட் பத்தல, அதெல்லாம் நீங்க வந்து எனக்கு இவ்வளவுதான் இருக்குன்னா அதை இக்னோர் பண்ணுங்க. ஆனா எரர் இருந்தா மட்டும் அது பப்ளிஷ் ஆகாது. இப்ப உங்களது வந்து அமேசான் டைப் பண்ணா மேபி ஜாஸ்தியா இருக்கலாம். இப்ப இது கிரிக்கெட் ஸ்கோரோட ஆப். நீங்க ஃபுட் ஆப்னா வந்து அதாவது சிமிலரா உனக்கு சிமிலரா இருக்கிற ஆப்ஸ்க்கு எல்லாம் 18 ரூபாய் வந்து ஆவரேஜா டவுன்லோட் வருது, நீயும் அது போட்டுக்கோ அப்படின்னு இஸ் ரெக்கமெண்டிங். இட்ஸ் ஆல் ரெக்கமெண்டேஷன். நீங்க அது 25 கொடுக்கலாம், 15 கொடுக்கலாம். போடலைன்னா அது இன்ஸ்டாலேஷன் கொடுக்காது. அதுவே சொல்லுது ஆவரேஜ் இன்ஸ்டாலேஷன் இந்த காஸ்ட், இதுதான் ஆவரேஜ் காஸ்ட். இல்ல நான் 15 தான் கொடுப்பேன்னு அது எடுத்துக்காது. சொல்லு இல்ல 18 தான் என்னால ஒர்க் பண்ண முடியும், இன்ஸ்டாலேஷன் அப்பதான் கொடுக்க முடியாது. நீங்க ஆப் இன்ஸ்டால்லாம் போகும்போது ஹை பட்ஜெட் இதுலதான் நீங்க போகணும். யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஆப். ஒரு ஆப்பை வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணி யூ பில்ட் இட். திருப்பி யூ நீட் டு ஸ்பெண்ட் சம் மணி ஃபார் தம் டு மேக் இன்ஸ்டாலேஷன். இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வேற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்து யூடியூப் ஆட்ஸ் மாதிரி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து தென் யூ ஹேவ் டு. இல்லைன்னா தோனியை வச்சுட்டோ விராட் கோலியை வச்சுட்டு ஒன்று கொடுங்க, எது பெட்டர்னு பாத்துங்க, உங்களுக்கு எந்த பட்ஜெட் இருக்குதுன்னு பாத்து இதை கொடுத்துடலாமா, 18 ரூபாய் கொடுத்துடலாமா? இல்ல விராட் கோலியை கூட்டு வரீங்களா, ஜெர்சி நம்பர் 18 கூட்டு வரீங்களா, இல்ல 18 ரூபாய் கொடுக்குறீங்களா?
பிக் பாஸ் சார் இது குருஜி அது வாயில அறிய உட்கார்ந்து யார் குருஜி? யார் குருஜி சார் இதுல ப்ராபபிலிட்டி வந்து குருஜி பீஸ் லாக் அது கம்ப்யூட்டர் ஜி. ஓகே, பட் டிஸ்பிளே ஆடும் மொபைல் ஆப்பும் ரன் பண்ணுங்க. இதுல வந்து இந்த வீடியோ ஆட்ஸ் மட்டும் தான் வில் பி ஹேவிங் ஒரு 4 செக்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஸ்கிப்பபிள் எப்படி ரன் பண்ணணும், நான் ஸ்கிப்பபிள் எப்படி ரன் பண்ணணும், அந்த மாதிரி. ஷாப்பிங் ஆட்ஸ் அகைன் வந்து மர்ச்சன்ட் சென்டர் கூட கனெக்ட் பண்றது. அதுலயே நீங்க ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்ண தேவையில்ல, ப்ராடக்ட் ஆட் பண்ண அதுவே ரன் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் ஆடா வரணும்ன்றது பண்ண முடியாது, ஆனா என்கேஜ் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து அக்ஷய் என்னோட ஒரு வீடியோ பார்த்துட்டான், என் மிச்சம் இருக்கிற 3 வீடியோ பார்த்தே ஆகணும் அப்படின்னா பார்க்க வச்சிருவேன். அது அதுக்கு அதுக்கு அதான் சொன்னேன் 4 செக்மெண்ட் இருக்கு அதுல. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கேயோ கேட்டு நான் காமிக்கல உங்களுக்கு இது வரைக்கும். சொல்லிட்டே இருக்கோம் பேரு. இதான் மர்ச்சன்ட் சென்டர். ஏன்னா எனக்கு இதுல எதுவும் கிரியேட் பண்ணல. இதுக்குள்ள போய் இதுக்கு மெட்டால உங்களுக்கு காமர்ஸ் சென்டர், காமர்ஸ் மேனேஜர் இருக்கும். ஸோ அதுல வந்து இதே மாதிரி இதே சேம் தான் போய் ப்ராடக்ட் ஆட் பண்ணி யூனிட் ரன் பண்ணலாம். பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் பிசிக்கல் இ-காமர்ஸ்க்கு நீங்க ரன் பண்றீங்க. மர்ச்சன்ட் சென்டர் வந்து ப்ராடக்ட் ஆட் பண்றது, கேட்டலாக் கிரியேட் பண்றது. அது இப்போ எனக்கு வந்து ஒரு 500 ப்ராடக்ட் இருக்கு. 500 ப்ராடக்ட்னா யூ வில் இம்போர்ட் எவ்ரி ப்ராடக்ட் டு திஸ் மர்ச்சன்ட் சென்டருக்கு. நீங்க வெப்சைட் கூட கனெக்ட் பண்ணி இன்டகிரேட் பண்ணுவீங்க, எல்லா ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுவீங்க. ஓகே, அந்த ஃபீட் வரும்ல, அந்த ஃபீட் வரும். அதான் நான் சொன்னேன், பவதாரணி ஒரு தடவை சொன்னாங்க, நான் ஒரு தடவை சொன்னேன்னு சொன்னேன். பவதாரணி இ-காமர்ஸ் எஸ்சிஓ ரன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது ஆன்டோ டவுட்டும் கேட்டானே. மர்ச்சன்ட் சென்டர் அதாவது இ-காமர்ஸ் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது மர்ச்சன்ட் சென்டர்னு சொன்னேன். அப்ப ஆன்டோ சொன்னாங்க வந்து நார்மல் எஸ்இஓ பண்ணும்போது அது பண்ணுமான்னு கேட்கும்போது நான் சொன்னேன் பண்ணி வச்சிரு, ஒழுங்கா எஸ்இஓ பண்ணா மேல காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. வரணும். கனவுல வருதா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல? வேற யாருக்கா கனவுல வருது? உனக்கு வருதா? உனக்கு வரலையா? ஆண்டோவும் வரலையா? கூட